வணக்கம். இந்த வாரம் 2 மலையாள படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஈகோ, விலாயத் புத்தா. இதுல ஈகோ மட்டும் தான் பார்க்கறன்ற பிளான், அதை தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா இது வந்து கிஷ்கிந்தா காண்டம் படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் 2 பேரும் திரும்ப சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு படம். ரைட்டர் பாகுல் ரமேஷோடைய அனிமல் ட்ரிலஜியோட கடைசி படம் இது அப்படின்ற மாதிரியும் சோஷியல் மீடியால பேசுகிறாங்க. முதல்ல கிஷ்கிந்தா காண்டம், அடுத்து ஒரு வெப் சீரிஸ் கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2, இப்போ இந்த ஈகோ. டாக் பிரீடிங் இந்த கதையோடைய முக்கியமான ஆஸ்பெக்டா இருக்கு. டாக் பிரீடர், அவங்க லைஃப், அதை வச்சு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை வச்சு ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர்னு இதெல்லாம் எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னே புரியல. இந்த யூனிக்கான படம் சொல்ற கதை என்ன அப்படிங்கறத சொல்றேன். லொக்கேஷனே கதையை சொல்லும் அப்படின்னா அது ஈகோ மாதிரி எடுக்கப்படுற படங்களுக்கு 100% பொருந்தும். ஆல்ரெடி நிறைய ரிவ்யூவில் நான் சொன்னதுதான் வைத்தறிச்சலோட, திரும்பவும் கொஞ்சம் பொறாமையோட சொல்கிறேன். மலையாள சினிமாக்களுக்குன்னு கிடைக்கிற லொக்கேஷன் மாதிரி இந்தியாவில் வேற எந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குமே கிடையாது. கேரளா கர்நாடகா பார்டரில் ஒரு ஹில் ஸ்டேஷனில் நடக்கிற கதை தான் இந்த ஈகோ. இங்கே குரியச்சன் அப்படிங்கிற ஒரு ஆளை பற்றி ஊரில் பல கதைகள் சொல்லப்படுது. அவர் ஒரு டாக் பிரீடர், ரொம்ப ஃபேமஸான மனுஷன். மனுஷங்களோட நாய் மேலே அதிக நம்பிக்கை இருக்கிற மனுஷன். ஆனால் அவர் இப்போ எங்கே போனார்னே தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல தலைமறைவாக இருக்காரு. பயங்கர சாமர்த்தியசாலி, எந்த தப்பு பண்ணாலும் மாட்டாமல் தப்பிக்கிறதுல செம்ம கேடி. அவருக்கும் நக்சலைட்ஸுக்கும் தொடர்பு இருக்குது. அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அவரை நிறைய பேர் தேடிட்டே இருக்காங்க. அந்த ஊரில் ஒரு மலை உச்சியில் ஒரு வீட்டில் குரியச்சனுடைய வைஃப் மலாத்தி தனியாக இருக்காங்க. சுற்றி குரியச்சன் வளர்த்த அந்த வேட்டை நாய்கள் காவலாக இருக்கு. இவங்க கூட பியூஸ் அப்படின்னு ஒரு பையன் கேர்டேக்கராக இருக்கான். குரியச்சன் யாரு, அவர் ஏன் எல்லாரும் தேடுறாங்க, தனியாக இருக்கிற அவங்க வைஃப் சொல்ற விஷயங்கள் என்ன, கூட இருக்கிற அந்த கேர்டேக்கர் பையன் யாரு, இதெல்லாம் தான் இந்த ஈகோ. நாய்களுக்கும் மனுஷனுக்குமான உறவை வச்சு லிட்ரலாகவும் மெட்டாஃபராகவும் லேயர்டாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஸ்லோ பேர்ன் மிஸ்ட்ரி த்ரில்லர் இந்த படம். ஸோ 2 மணி நேரமே ஓடினாலுமே கூட இந்த படத்தை பார்க்க உங்களுக்கு அதிக பொறுமை, கவனம்லாம் தேவை. நிதானமாக சொல்கிறாங்கிறத விட நிறைய டீட்டெயிலாகவும் டென்ஸாகவும் இந்த கதையை சொல்லப்பட்டிருக்கு. வினீத் வர முதல் சீன்லேருந்தே குரியச்சன் யாராக இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸை யோசிக்க வைக்கிறாங்க. ஸோ அவரை தேடுறது தான் மொத்த கதையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. கொஞ்ச நேரத்திலே குரியச்சன் யாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டிடுறாங்க. அவர் மலேசியாவுக்கு ஒரு பர்டிகுலர் டாக் பிரீடை தேடி போகிற அந்த சீக்வன்ஸ் தான் இந்த படத்தையே மொத்தமாக டிஃபைன் பண்ணுற சீக்வன்ஸ். அதில் ஒரு சிச்சுவேஷன் கொஞ்சம் லெந்தியாக தான் போகுது, பட் இங்கே சொல்லப்படுற எல்லாமே க்ரூஷியலான டீடைல்ஸ். இயக்குனரும் சரி ரைட்டரும் சரி பிரேக் டவுன் பண்ணி இதுதான் இதுன்னு எந்த விஷயத்தையுமே சொல்லலை. அது ஒரு வகையில் ப்ளஸ், ஒரு வகையில் மைனஸ். எப்படி ப்ளஸ்ங்கிறத முதல்ல சொல்கிறேன். ஸோ இந்த கதை நடக்கிற அந்த பீரியட், ஃப்ளாஷ்பேக் கதையுடைய பீரியட், அங்கே நாய்களை வச்சு மெட்டஃபரா சொல்லப்படுற விஷயங்கள், பாதுகாப்புக்கும் கட்டுப்பாடுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிற அந்த வசனம், நரேன் கேரக்டரோட இன்வெஸ்டிகேஷனில் அவர் ரியலைஸ் பண்ணுற விஷயங்கள்னு இப்படி ஒவ்வொன்றா மெதுவாக ரிவீல் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எதுவுமே லிட்டரலாக சொல்லப்படல. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு மாஸ்க்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஒரு மாஸ்கோட தான் அலையறாங்க. ஸோ சின்னது பெருசுன்னு படத்தில் பல ட்விஸ்ட் அண்ட் சர்ப்ரைசஸ், ரிவீல்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் இந்த ஒவ்வொரு ரிவீலும் உங்களை ஆச்சரியப்படுத்தலானாலுமே கூட அது எவ்வளவு அழகா திரைக்கதையில் சொல்லப்படுதுங்கிறத பாராட்டாமல் இருக்க முடியல. கிஷ்கிந்தா காண்டம் படத்தில் குரங்கு ஒரு சின்ன எலிமெண்டா பேக் டிராப்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கோர் தீமோட ரிலேட் பண்ண விதம் அப்டிராக்டாக தான் இருக்கும் அந்த மெட்டஃபர்லாம். பட் ஈக்குவலாக அது ரொம்ப டைரக்டாக லிட்டரலாகவே நிறைய இடங்கள் இருக்கு. ஆனால் எங்கேயுமே அது ஃபோர்ஸ்டாவோ ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரியோலாம் இல்லை. ஃபேசினேட்டிங்காக தான் இருக்குது. இவங்க உருவாக்கி இருக்கிற இந்த உலகம், அதோடைய கேரக்டர்ஸ், அவங்களுடைய மோட்டிவ்ஸ், அண்டர் கரண்ட்டில் புதைச்சு கிடக்கிற உண்மைன்னு எல்லாமே ஃபேசினேட்டிங்காக தான் இருக்குது. படம் முடியும் போது யோசிச்சு பார்த்தா வர ஒவ்வொரு சின்ன சர்ப்ரைசஸுக்குமே கதையில் ஆல்ரெடி க்ளூஸ் இருக்கு. அது ரொம்ப அழகாக ஃபோர்ஷேடோ பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஈகோல குறைகள் இல்லாமலாம் இல்லை. செகண்ட் ஹாஃப்ல சந்தீப் கேரக்டருடைய டிராவலை வச்சு வர காட்சிகள் கொஞ்சம் இழுவையாக தான் இருக்கு. ரன் டைம் இழுகணுன்னே இதை பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுச்சு. குரியச்சனை ஏன் இவ்வளோ பேர் தேடுறாங்கன்றதுக்கான ப்ராப்பரான பதிலை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. படத்தோடைய கோர் பிலாசபியை ஆல்ரெடி அப்டிராக்டா சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இப்படியான விஷயங்களுக்கு கொஞ்சம் டெஃபினட்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் ஃபைனலா அட்டகாசமான ஒரு இன்டர்கட்ல டயலாக் ஓவர்லேப்ல இந்த படத்துடைய அந்த மெயின் ட்விஸ்ட்ங்கிறது ரிவீல் ஆகுது. செம்ம மொமெண்ட் அது. பட் அது ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் சரி இந்த கட்டத்தில் இதை பண்ணதுனால என்ன ஆக போகுது, இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்படின்ற கேள்விகளும் வருது. இப்படியான ஒரு கதையில வர ஒவ்வொரு நடிகருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும், அப்படிதான் கொடுத்துருக்காங்க. சந்தீப் பிரதீப்புடைய கேரக்டரைசேஷனே செம்ம யூனிக். அதை அவர் தன்னுடைய நடிப்பில் கொண்டு வர விதம் கிரேட். தனியா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மலாத்தி கேரக்டர்ல பியானா மோமின், இவங்க கதைப்படி மலேசியாவிலேருந்து கேரளா வரவங்க. ஸோ பர்ஃபெக்டான காஸ்டிங், நல்ல ஆக்டிங்கும் கூட, மலையாளத்திலே பேசி வேற நடிச்சிருக்காங்க. பட் உண்மையிலேயே இவங்க எந்த ஊர், யார், என்ன மாதிரியான ஆக்டர் இவங்கன்ற மாதிரி டீடைல்ஸ் எதுவுமே நெட்டில் கிடைக்கல. வினீத், நரேன், அசோகன், பினு பப்புன்னு எல்லாருமே கதைக்கு கான்ட்ரிபியூட் பண்ற கேரக்டர்ஸ்ல சாட்டிஸ்ஃபேக்டரியான பெர்ஃபார்மன்ஸஸ் தந்திருக்காங்க. இதுல சௌரவ் சச்தேவோடைய காஸ்டிங் மட்டும் எனக்கு அவ்வளவு சிறப்பா தெரியல, கொஞ்சம் ஆடாவே இருந்துச்சு. அண்ட் ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த லேண்ட்ஸ்கேப்பை, டெரைனை விஷுவலா அப்படியே அள்ளி இருக்காங்க. ரைட்டர் பாகுல் ரமேஷ் தான் சினிமாட்டோகிராஃபரும் கூட.
ஸோ இவர் நேச்சுரலாகவே ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லர் போல கதைக்கான இடமா இடத்துக்கான கதையான்னு புரியாத வகையில் ஸ்டன்னிங்காக ஒன்றுத்துக்கு ஒன்று சளைக்காம நம்மளை என்டர்டைஸ் பண்ணுது. முஜீப் மஜீதோட இசை படத்தோடைய அடுத்த ஹைலைட். வர சீன்ஸுக்கான ஸ்கோரா இல்லாமல் இந்த படம் டிஸ்கஸ் பண்ற தீமை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்கோரை தந்த மாதிரி தான் இருக்கு. எக்ஸலண்டான ஒர்க். மொத்தத்தில் இந்த ஈகோ ஒரு ஸ்மார்ட்டான பிலாசபி ஹெவியான மிஸ்ட்ரி த்ரில்லர் திரைப்படம். படத்தை பார்க்குற ஆடியன்ஸை கண்டிப்பாக நிறைய யோசிக்க வைக்கும் நான் நினைக்கிறேன். கிஷ்கிந்தா காண்டம் அளவுக்கு பரபரப்பாக எனக்கு ஃபீல் ஆகலை. பட் ஸ்டில் ஒரு சாலிடான படம். கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்க வர்த்தான ஒரு படம். ட்ரை பண்ணுங்க. இந்த UA 16+ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அது சரிதான்.